உங்களை யாவரும் பார்க்க கர்த்தர் கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காய் சிலாக்கியத்திற்காய் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டோட சமூகத்தில் வந்தது நல்லது. நாம் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கணும், ஒருத்தர் விசாரிக்கணும். விசேஷமாக சிஸ்டர் மெர்பா வந்திருக்காங்க. அவரோட வீட்டுக்கார் சுகவீனமாக தன்சாக்சிங்கில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அதாவது ஜோபினுடைய மைத்துனர், அதாவது அக்கா மாப்பிள்ளை. ஸோ அவர்களுக்காக ஜெபிக்கணும். அதே போல் சிஸ்டர் ஜோயன்னாவுக்கும் சுகவீனமாக இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கணும், விசாரிக்கணும். இன்றைக்கி தம்பி நரேஷ் வந்திருக்கிறார். அப்புறம் அவர் பார்ப்போம், நம்ம பேசுவோம். தம்பி நரேஷ் வந்ததுக்கு நன்றி. மற்ற எல்லாரும் நம்ம எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைங்க, எல்லோரும் வரணும். எல்லோரும் சேர்ந்து ஆண்டோட ஒரு குடும்பமாக காணப்படணும். சரியா? சரி, இன்றைக்கி நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு சில காரியங்கள் சொல்லிவிட்டு நான் கடந்து போக இருக்கிறேன். சரியா? எனக்கு என்ன பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் நான் என்ன பேசுகிறோன்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு சாமி இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வந்தபோது என்ன செய்கிறார்? 12 சீஷர்களை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாரு? 12 பேர். எத்தனை பேருமா? பேசுவோமா? பேசலாம், நீ கவலைப்படக்கூடாது, நல்லா பேசணும். 12 பேர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம் இன்றைக்கி காலையில் நம்ம சிந்தித்தோம். எடுத்துங்க பார்க்கலாம், அதை எடுத்துக்கங்க பார்க்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு பைபிள் கையில், எல்லார் கையிலையும் பைபிள் இருந்தால் சந்தோஷம். எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் பைபிள் இருக்குமானா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நம்ம வீட்டில் தான் பைபிள் எடுக்க மாட்டோம். சர்ச்சில் எடுக்கலாமா? சரி, பரவாயில்ல, உனக்கு தெரியாது, விட்டுரு, பரவாயில்ல. யாருக்கு படிக்க தெரியல அவங்கள விட்டுருவோம். படிக்க தெரிஞ்சவங்களாம் எடுக்கலாம்ல? சரி, யாராச்சும் எடுத்துக்கலாம், எடுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு ஏசாமி என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இந்த சீஷர்களை பார்த்த பிறகு ஏசாமி என்ன செய்கிறார்? இந்த சீஷர்களை அவங்க பாட்டுக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மீனவர்களாக இருக்கிறாங்க. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அவங்களோட கூட பேச போகிறேன். அப்போ மீன் பிடிக்கிறவங்களை பார்த்துன்னு சொல்கிறாரு, என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க என்ன செய்கிறாங்க? வலைகள்லாம் டொப்பு டொப்புன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. வலைகள்லாம் விட்டுட்டு, சரி 19, 20, 21 வாசிங்க பார்க்கலாம். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவங்க என்ன பண்ணினாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களோட தொழிலெல்லாம் விட்டுட்டு, அவங்க வேலை சின்ன வயசுலேருந்து ஒரே வேலை, அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை என்னென்னா மீன் பிடிக்கிற தொழில் தான் தெரியும் அவர்களுக்கு. அந்த மீன் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு ஏசாமி பின்னாடி போயிட்டாங்க. அப்படின்னா என்னது? அது அர்ப்பணிக்க இல்லையா? எதை விட்டுட்டாங்க? பழப்ப விட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு. அது மாத்திரம் கிடையாது, இது அர்ப்பணிப்பு மட்டும் கிடையாது, இது இன்னொரு முக்கியமான காரியம். யார் பின்னாடி போனாங்க? ஆண்டவர் பின்னாடி போனாங்க. ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர்களை கூப்பிடுகிறார், அவரோடு கூட போவதற்கு, அவரோடு கூட இருப்பதற்கு, அவரை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான இந்த கால வேலையில். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு? நான் உங்களை என்னவா மாற்றிடுவேன்னு சொல்கிறாரு. ஐ வில் மேக் யூ. இங்கிலீஷில் ஒரு பாட்டு இருக்குது, அதை தான் இப்போ கற்றுக் கொடுக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த பக்கம் வந்தேன் நான். I will make you fishers of men, fishers of men, fishers of men. I will make you fishers of men if you follow me. ஏசாமி என்ன சொன்னார்? I will make you, சொல்லலாமா? I will make you fishers of men, fishers of men, fishers of men. I will make you fishers of men if you follow me. If you follow me, if you follow me, I will make you fishers of men if you follow me. பாடலாமா? என்னது வரமாட்டேங்குது வாயில்? I will make you fishers of men, fishers of men, fishers of men. I will make you fishers of men if you follow me. If you follow me, if you follow me, I will make you fishers of men if you follow me. அப்போ என்ன நடந்துச்சுன்னு ஏசாமி என்ன செஞ்சார்? இந்த 12 பேரை பார்த்து, அதில் முக்கியமாக 4 பேரை பார்த்து என் பின்னாடி வான்னு சொன்ன உடனே அவங்க வலைகளை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசுசாமி பின்னாடி போயிட்டாங்க. ஏசாமி பின்னாடி போகிறதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தை விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி போகிறது. ரெண்டாவது, யார் கூட இருக்கிறதுக்காக போனாங்க? மற்ற ஆண்டவர் கூடவே இருக்க போனாங்க. 3 வருஷம் யார் கூட தான் இருந்தாங்க? ஏசுசாமி கூட இருந்தாங்க. ஒவ்வொரு நாள் அவர் கூட இருந்தாங்க, அவர் சொல்கிற வேலை. ஆனால் அவர் போகும்போது அவர் என்ன சொன்னார்? நான் அவங்களை என்னவா மாற்ற போகிறேன்? மனுஷரை பிடிக்க. இதுவரை என்ன பிடிச்சிட்டு இருந்தாங்க? மீன் பிடிக்கும்போது மீன் பிடிப்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, காசு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்துங்க, மீன் பிடிக்கிற பிஸ்னஸ் பண்ணுறாங்களா எல்லோரும்? பார்த்தீங்களா? எத்தனை பேர் கடல் போய் மீன் பிடிக்கிற பணிகள்லாம் பண்ணியிருக்கிறீங்க? போயிருக்கீங்களா? எத்தனை பேர் கடல் பக்கத்துலாம் போய் நிறையா விளையாண்டுருக்கீங்க? கடல் பக்கம்லாம் போயிருக்கீங்க? ரொம்ப வாசமாக இருக்குல்ல?
அதான் சுத்தமாக இருப்பாங்கள்ல, சென்ட் அடித்த மாதிரி. எப்படி இருக்கும் கடலில் வேலை பார்த்தா? அப்புறம் உடம்புலாம் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தாங்க. நம்ம ஆளுங்க எப்படி இருந்தாங்க? அது நல்ல வேலை, நல்ல வேலை, கடவுள் கொடுத்த வேலை, ரைட். இந்த மாதிரி கஷ்டமான கடினமான அழுக்கான வேலை பார்த்தவங்க இப்போ ஏசாமி நல்ல வேலை, உயர்ந்த வேலை கொடுக்குறாரு. என்ன வேலை? இனிமேல் நீ மீன் வலையை பிடிக்க வேண்டியதில்லை, கடலில் இறங்கி கப்பலை தள்ள வேண்டியதில்லை, ஆக அழுக்கில் இருக்க வேண்டியதில்லை. ஆக நல்ல ஒயிட் காலர் ஜாப். இப்போ என்ன ஜாப்? இப்போ என்ன வேலை? ஒயிட் காலர்னு தெரியுமா? அழுக்காகாத காலர், ஏர் கண்டிஷனில் உட்காருது. அப்படி இல்லை, இது ரொம்ப கஷ்டமான வேலை கூட. ஆக மொத்தத்தில் ஏசாமி வேலைக்கு வரும்போது சொன்னார், வாடா நான் மாற்ற போகிறேன் அப்படின்னாரு. இதுவரை மீனுக்கு பின்னாடி சுற்றினவன் இனிமேல் யாருக்கு பின்னாடி சுற்ற போகிறான்? மனுஷருக்கு பின்னாடி. இது ஆண்டவர் உருவாக்குகிறார், அவனை வாக்குத்தத்தம் செய்கிறார். அது மாத்திரம் கிடையாது, அவனுக்கு புது நோக்கத்தை கொடுக்குறார். என்ன நோக்கம்? இதுவரை நோக்கம் பணம், பதவி, பட்டம், பொருள் இருந்துச்சு. இனிமேல் ஆண்டவருக்காக வேலை செய்ய போகிறான், ஆண்டவருக்காக மக்களை கொண்டு வர போகிறான். அதை தான் இங்கிலீஷில் பார்க்குறோம், ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். அப்படி இதுவரை ஃபிஷர்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷாக இருந்தாங்க, அவங்க மீன் பிடிச்சவங்க. இப்போ மென்னை பிடிக்க போகிறாங்க. ஆண்களும் பெண்களையும் ஆண்டவர் பிள்ளைகளை என்ன செய்ய போகிறாங்க? கொண்டு வர போகிறாங்க. இப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஆண்டவர் என்ன செய்ய, லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபிஷர்ஸ் ஆஃப் மென்னா யார் ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ, அதாவது 4வது அதிகாரத்தில் அவரில் கூட்டிகிட்டு வந்தவர். அவர் 5வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு நல்ல கடவுளோட பிள்ளையாக கடவுள் பிள்ளைகளை கடவுளுக்குள்ளே மக்களை வழிநடத்துகிறோம்னா இருக்கணும்னு சொன்னால் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்கிறதா இன்றைக்கி வாசித்த வேத பகுதி சொல்லுது. மத்தேயு 5வது அதிகாரம் 13லேருந்து 16 வசனம். இதை சத்தத்தை உயர்த்தி நிறுத்தி நிதானமாக நம்ம வாசிக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் வாசிக்க போகிறீங்க. என் கூட ஸ்லைடில் முன்னாடி போட்டிருக்கேன், வாசிக்கலாமா? 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. 14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மூலமாய் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த வசனத்தில் 2 முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வசனத்தில் 2 காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னமே வந்திருக்கு 2? எத்தனை பேர் உப்பு பார்த்ததே கிடையாது? பார்த்ததே இல்லை சார். நான் உப்புனா என்னன்னு கேட்டிருக்கீங்களா? யாருக்கு தெரியுமா? உப்பு பார்த்துருக்கீங்களாம்மா? உப்பு பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? இப்போ பார்த்தவங்க பார்க்காத மாதிரியே தெரியுது எனக்கு. அம்மா உப்பு பார்த்துருக்கீங்களாம்மா? பார்த்து தான் இருந்தீங்களா? சாப்பிட்டதே இல்லையா? இது என்னது பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க? பார்த்தா சொல்லணும்ல, நான் பார்த்து சாப்பிட்ருக்கேன்னு. நம்மளால் அப்படி இன்னும் கூட புதுசாக இருக்கிறாங்கன்னா உப்பை பார்க்காத மாதிரி. ஒரு காலத்தில் உப்பு பஞ்சம் வந்துருச்சு தெரியுமா? சரி, போயிட்டு போதும். இன்றைக்கி இதை பற்றி தான் நான் சொல்ல கொடுக்க போகிறேன். சுருக்கமாக சொல்ல போகிறேன், மெதுவாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது புரியுதா? முதல்ல ஆமாம், நான் பேசுகிறது புரியுதா? புரியலைன்னா தயவுசெய்து என்கிட்ட சொல்லணும். பாஸ்டர் உங்கள் பேச்சே எனக்கு புரியலன்னு. அப்புறம் நான் மெதுவாக போவேன். சரியா? வாங்க ஒன்றா போகலாம். ஒரு முறை ஒரு மிஷினரி என்ன பண்ணினார், ஒரு கோஸ்டல் வில்லேஜ்னு சொல்லுவாங்க, அதாவது கடற்கரையில் உள்ள ஒரு கிராமத்துக்கு போனார். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நிறையா மீனவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, மீன் பிடிக்கிறவங்களாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் காலையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏர்லி இந்த மார்னிங் கோயிங் அவுட் டு த சீ வித் தேர் நெட்ஸ். சில வேலைகளை காலையில் எந்திரிச்சோன்னா அந்த மீன் பிடிக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, மீனில் வலையை எடுத்துக்கிட்டு எல்லாம் என்ன செய்வாங்க, எல்லாரும் கடலுக்கு போயிடுவாங்க. கடலுக்கு போகும்போது அப்புறம் சில வேலையில் எல்லோரும் வருவாங்க. திரும்பி கல்யாணம் பிடிச்சிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் ராத்திரிலாம் பிடிச்சிட்டு வருவாங்க. சிலருக்கு நிறையா மீன் கிடச்சிருக்கும், ஃபுல்லாக மீன் நிறையா கிடச்சிச்சு, சந்தோஷமாக வருவாங்க. ஐயோ நிறையா மீன் மூளை மட்டும் தூக்கிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வருவாங்க. ஒரு சிலர் ரொம்ப துக்கமாக வருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே என்ன கிடையாது, கிடைக்கலையா, ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சிருக்கேன். அப்போ ஒரு 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 அனுபவம் மிக்க ஒரு மீன் பிடிக்கிறவர் சொன்னார் அந்த ஐயாக்கிட்ட, அந்த மிஷினரிகிட்ட சொன்னார், ஐயா, ஃபிஷர்மேன் சக்ஸஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் த்ரோயிங் நெட். பல வேலைகளை மீன் பிடிக்கிறது, வலையை எப்படி தூக்கி போடுறதுன்ற என்பதில் மட்டும் கிடையாது. அதுக்கு பதிலாக அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அபவுட் த வே ஹி லிவ்ஸ். அவர் எப்படி வாழ்கிறாரு என்பதை பொறுத்தது. அப்படின்னா என்னது?
காலையில் எந்திரிக்கணும், அதிகாலையில். அவருடைய ரிப்பேர், அது நெட் இருக்குல்ல, அதாவது வலை இருக்கு இல்லையா, வலை ஓட்டையாக இருந்துச்சுன்னா மீன் வருமா? அதை என்ன செஞ்சுருக்கணும், நல்லா தச்சு வச்சுருக்கணும், ஓட்டை இல்லாமல். அது மாத்திரம் கிடையாது, வாட்சிங் வெதர். சில வேலையில் மழை காலமாக இருக்கும், சில வேலைகளில் என்ன செய்கிறோம். நான் இருந்த ஒரு இடத்துல இருந்தேன், அதாவது அமாவாசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் போட்டுக்கு போயிடுவாங்க, முழு நிலம் வந்தாலும் போயிடுவாங்க. சில வேலையில் ரொம்ப காற்றடிக்குது, புயல் வர்ற மாதிரி போக மாட்டாரா? தெரிஞ்சிருக்கணும் நமக்கு எப்போ மீன் பிடிக்க போகணும். அப்போ முதல்ல அவர் என்ன செய்ய, தூங்கக்கூடாது, எந்த நேரம் சரியான நேரம்னு பார்க்கணும். ரெண்டாவது அவருடைய நெட் இருக்குல்ல, வலை இருக்குல்ல, நல்லா பின்னி வச்சுக்கணும். மூணாவது கால சூழ்நிலை தெரியணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான வேலை, அதுதான் ரொம்ப முக்கியமான, மீன் எங்கே இருக்கோ அங்கே போய் போடணும். மீன் இல்லாத இடத்துல நெட் போட்டால், வலை போட்டால் வருமா மீன்? வருமா வராதா? அதனால தான் பிரச்சனையே. இன்றைக்கி நிறைய பேர் மீன் பிடிக்கிறது எங்கே, மீன் இல்லாத இடத்துல போய் டொப்பு டப்புன்னு போட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கட மீனிங் காண வச்சு ஒன்றும் காண. என்ன பிரச்சனை பார்த்தீங்களா? நிறைய பேர் நம்மளால் இப்படி தான் இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் காலையிலேருந்து ராத்திரி வேறு மீன் பிடிச்சிங்க, ஒன்றுமே மீன் விட அமைங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி நீ எப்படி வாழ்கிற. ஒரு நல்ல மீன் பிடிக்கிற தொழில் மட்டும் சும்மா என்ன செய்ய கிடையாது, நெட்டை போட்டு, அதாவது வலையை தூக்கி போட்டதுனால மீன் பிடிக்க முடியாது. அதுக்கு நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. எனவே நல்ல விவரம் தெரிஞ்சவனுக்கு தெரியும் எங்கே போனால் எப்படி மீன் போட்டால் வலை வீசினா எங்கே மீன் கிடைக்கும்னு சொல்லி. அதே மாதிரி தான் இன்றைக்கி உலக வாழ்க்கையில் ஆண்டோட பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் கூட அப்படி தான் இருக்கிறோம். ஜீசஸ் did not only call disciples to fish for men. மேத்யூ என்ன சொல்கிறாரு, he also taught them how to live as a fishers of men. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி மீன் பிடிக்கிறது என்பது முக்கியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ நல்ல கடவுளுடைய பிள்ளையாக நான் வாழ்கிறேன் என்பதை பொறுத்து தான். பல வேலைகளில் நீங்களாம் சொல்லுவீங்க, நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டுறாங்க பாஸ்டர்னு. கேட்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணத்துக்கு முன்னாடி அவங்க என்னையை பார்க்குறாங்க, நீ எப்படிப்பட்ட கிறிஸ்தவன்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி பல வேலைகளில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு மனிதராக, தேவ மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்கள் உலகத்தில் யாருமே செஞ்ச கிடையாது, எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவருடைய போதனைகள் நம்ம வாசிக்கும் போது இந்த உலகத்தில் எல்லா மார்க்கமும் போற்ற ஒரே ஒரு கடவுள் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். யாருமே இயேசுவை பற்றி தப்பாகவே பேச மாட்டாங்க. எல்லா மார்க்கமும் அங்கீகரிக்க ஒரு கடவுள் இருக்குன்னு கோட்டா, அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த இயேசுசாமியை நான் இயேசுசாமியை பற்றி சொல்லும் பொழுது யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேளைகளில் அவங்க என்னையே பார்க்குறாங்க, இவன் ஏசுன்னு சொல்கிறான், இவன் எப்படி இருக்கிறான் பாரு, இவன் எப்படி இருக்கிறான். கடவுளை அறிந்தவர்களுக்கும் கடவுளை அறியாதவர்களுக்கும் ஏசுசாமி பிள்ளைக்கும் ஏசுசாமி இல்லாத மகனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் சர்ச்சுக்கு போகிறாரு, அவர் இன்னொருத்தர் சர்ச்சுக்கு போகலை. ஒருத்தர் பைபிளில் கையில் வச்சுருக்கிறாரு, இன்னொரு கையில் வைக்கல. ஆனால் இந்த ஐயா வாழ்க்கையில் என்ன செய்கிற வண்டவாளம் தண்டவாளத்தில் எதுன்னு சொல்லுவாங்க. இவர் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறாரு. கடவுளை அறிஞ்சவனை மாதிரி தான், அறியாதவனை மாதிரி தான் அறிஞ்சவனும் வாழ்கிறான். எனவே ஏசாமி இங்கே சொல்கிற மத்திய 6வது அதிகாரம் 5வது அதிகாரம் 13லேருந்து 16 வரை ஜீசஸ் டிஸ்கிரைப் த லைஃப் ஸ்டைல் டிசைபிள். ஒரு கடவுளோட பிள்ளை எப்படி வாழணும், அவரோட வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்கிறத பார்க்குறோம். எனவே இன்றைக்கி நல்ல வாழ்க்கை என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வார்த்தையை அவங்க கேட்பாங்க. நீங்கள் நல்லா வாழலைன்னு சொன்னால் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்குமா? மதிக்க மாட்டேன். பிரச்சனை எங்கே தான் பிரச்சனை. நம்ம வாய் சில வேலைகள் ஞானமாக இல்லை, என்னையும் சேர்த்து தான் சில வேலைகள் நானும் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டோட பிள்ளையா நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். எனவே இந்த சாயங்கால வேலையில் நம்ம எல்லாம் கற்றுக்க போகிறோம். யாரை பற்றி கற்றுக்க போகிறோன்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவருக்குள்ளே கடவுளை அறியாதவர்களை கொண்டு வருகிறவனா இருக்கிற நான் இந்த பூமியில் என்ன இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. அங்கே பாருங்கள், 13 வாசிங்க எல்லாரும். 5:13 வாசிங்க. சரி, இது இங்கே போட்டிருக்கேன், நான் இங்கே போட்டிருக்கேன், வாசிங்க. இப்போ வாசிங்க. நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஆக இங்கே நல்லா கவனமாக கவனிக்கணும். இந்த உப்பு நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்குது. உப்பு எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறோம். உப்பு இல்லாத பண்ணம் குப்பை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இந்த உப்பு ரொம்ப அவசியமான ஒரு பொருள் இல்லையா வாழ்க்கையில். அதாவது உப்பு பார்த்திங்கன்னா பாருங்களேன், பணக்காரனுக்கும் சரி ஏழைகளுக்கும் சரி ரொம்ப விலை உயர்ந்தது கிடையாது, ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. ஆனால் அது இல்லாமல் இந்த உலகத்தில் சுவை இல்லாத வாழ்க்கையாக மாறிடும். உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும் சாப்பாடு? என்னம்மா? சுவையில்லை. அப்படி தான் கடவுளுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை.
இன்னொன்று பாருங்களேன், ஒரு பாத்திரம் சாப்பாடு வச்சுருக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ உப்பு போடுவீங்க? இல்லை அள்ளி ஃபுல்லாக போடுங்களேன், போடுங்க அள்ளி, ஆனால் வாயில் வைக்க முடியாது. ஆக கொஞ்சம் உப்பு, இம்முட்டோண்டு உப்பு போடுறோம் நம்ம உள்ளுக்குள்ளே, அவ்வளோ பெரிய பாத்திரத்து போடுறோம். கொஞ்சம் உப்பு போட்ட உடனே அந்த மொத்த பாத்திர சாப்பாடும் சுவையானதாக மாறிடுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த உப்பு என்ன செய்யுது, அதுக்குள்ளே போய் சார்ந்துக்குது. அது இருக்கிற இடமே தெரியாது. பார்த்தீங்களா உங்களுக்கு? அந்த உப்பு எங்கே போச்சுன்னு தெரியுமா நமக்கு? ஆனால் சுவைச்சா தெரியும். டேஸ்ட் பண்ணும்போது தெரியுமா தெரியாதா? ஆக இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிறது என்னென்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோன்னு வசனம் சொல்லுதுன்னு கேட்டால், எப்படி இருக்கணுமா? நீங்கள் எப்படி இருக்கோமா? 13 வாசிங்க. நீங்கள் பூமிக்கு, அப்போ ஏன் இந்த பூமிக்கு நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னு சொல்லுது இந்த வசனம்? உப்பாக இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? உப்பை போல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ போல இருக்குன்னா என்ன அர்த்தம்? பயனுள்ளவர்களாக இருக்கணும். அப்புறம் சுவையுள்ளவர்களாக இருக்கணும். இது மாதிரி நிறைய காரியம் இருக்குது. இப்போ 1, 2, 3 காரியம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? 3 காரியம். சால்ட் ஹஸ் 3 மெயின் பர்பஸ் இன் ஏன்சியன்ட் வேர்ல்டு. இந்த உலகத்தில் அந்த காலத்தில் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா ரொம்ப முக்கியமான பொருள். அன்றைக்கி சம்பளத்தை என்ன செஞ்சுருக்காங்களாம்? உப்பு தான் கொடுப்பாங்களாம். உப்பை கொடுப்பாங்க. அதில் தான் சேலரின்னு வந்திருக்கு. சேலரின்னு வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? சால்ட்லேருந்து தான் வந்திருக்கு. அன்றைக்கெல்லாம் போர்க் சேவர்கள்லாம் வேலை பார்த்தாங்கன்னா மாத சம்பளம் என்னவா கிடைக்கும்? ஐயா உப்பு வச்சு உப்பு கொடுப்பாங்களாம். உப்பு கொடுத்தா அது ஒரு பெரிய பானம். அந்த நல்ல வேலை இன்றைக்கி உப்பு கொடுக்குறதில்ல. ஆனால் உப்பு என்னன்னு கேட்டால் ரொம்ப முக்கியமானது. 3 கருத்து சொல்லிடுறேன் சுருக்கமாக. இன்றைக்கி ரொம்ப நேரம் நான் எடுக்க மாட்டேன் உங்களுக்கு. முதல்ல வந்து அந்த உப்புக்கு என்ன பண்பு இருக்குன்னா, பாதுகாக்கிற பண்பு. என்ன பண்பு? சால்ட் ப்ரிசர்வ்ஸ். என்ன சொல்கிறதுமா? ப்ரிசர்வ் பண்ணுறது. ப்ரிசர்வ்னா என்னது? பதப்படுத்துது அல்லது பாதுகாக்குது. உப்பு ஒரு 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 பொருள் கெட்டு போகாமல் இருக்கும்னா, இப்போ கூட நம்ம ஊரில் வீட்டிலலாம் ஊறுகாய் வச்சுருக்குறோம், மீன் கருவாடும் போட்டு சாப்பிட்ருக்கோம். இன்னும் நிறைய பொருளை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்ன செய்வாங்க பிப்ளிக் என்ன செய்வான்னு கேட்டால், அந்த காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்ன குளிர்சாதன பெட்டிலாம் கிடையாது. அப்போ எப்படி சாப்பாடெல்லாம் வைக்கிறது? எப்படி வைக்கிறது? ஊரில் எல்லாம் நிறையா மாங்காய் வந்துடும். மாங்காய் சீசனில் என்ன பண்ணுறது? மாம்பழத்தை மாங்காயெல்லாம் வெட்டி போட்டு ஊறுகாய் போட்டு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போட்டு அப்புறம் வருஷ கணக்கில் வச்சு சாப்பிட்லாம். பார்த்துருக்கீங்களாம்மா? மீன் கருவாடு என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இல்லை. அதனால் சால்ட் ப்ரிசர்வ்ட் என்ன ஃபுட் ஃப்ரம் டிகே. ஆக இந்த உப்பு நிறையா போட்டு வைக்கும்போது அந்த உணவு என்ன கெட்டு போகாமல் அது ரொம்ப நாளைக்கு வைக்க பாதுகாக்க முடியும். அதை மாதிரி அதே போல் ஒரு கடவுளோட பிள்ளை கிறிஸ்தவனாக இருக்கிற நீங்களும் நான் இந்த பூமியில் எப்படி இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, சண்டை சச்சரவு வம்பு வழக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போதுமா எவனாச்சும் சிகரெட் பிடிச்சா ஒளிஞ்சு குடிப்பான். எவனாச்சும் தண்ணி அடித்தா பார்க்கவே முடியாது. பப்ளிக்கில் உட்காந்து குடித்தாங்கன்னா நம்ம திட்டுவோம். இன்றைக்கி எங்கே சாப்பாடு குடிக்கிறான்? காப்பி கடையிலே சேர்த்து வாங்குறான். நான் இந்த பக்கம் டீ வாங்குறேன், இந்த பக்கம் தண்ணி வாங்குறான். ஐயோயோ, இந்த டப்பா போட்டு உட்காந்துக்கிறான். இதை விட கூத்து என்னென்னா ஃபோட்டோ பிடிச்சி போடுறாமா. தண்ணி பிடிக்கிறது தப்பு, அதில் வர எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கிறாருன்னு டப்பா ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அதில் போட்டு நான் பாரு எவ்வளோ நல்ல குடிகாரனாக இருக்கேன். அப்போ நீங்களாம் பார்த்தீங்க, இப்போ கூட இந்த டாமெட்ரிலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்பப்போ போகிறேன் பார்த்தீங்களா, இந்த பசங்களாம் இருக்க ஊருக்கு பக்கம்லாம் போவேன். எப்போ பார்த்தாலும் உட்காந்து வட்டம் போட்டுக்கிட்டு உட்காந்து என்ன செஞ்சிடறான், வட்டம் போடுறானோ இல்லையா, தனித்தனியாக உட்காந்து மட்டம் மல்லாக்கப்படுத்து நான் ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். அப்படியே படித்து கிடப்பான் ரோட்டில். நான் நம்ம பிள்ளைங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆக பார்த்திங்கன்னா இவ்வளோ மோசமான மக்கள் தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல. இப்படி மோசமான மக்கள் மத்தியில் நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் நல்ல உப்பை போல் வாழணும். அந்த கெட்டு போகிறவங்கள கெட்டு போகாமல் பாதுகாக்கிற யாரோட வேலைன்னு கேட்டால் உங்களுடைய கடமை, என்னுடைய. இந்த உலகத்தில் ஒழுக்கக்கேடு என்ன கிடக்குது, வந்து தலைக்கு கெட்டு போய் கிடக்குது. அப்போ ஒழுக்கம் இல்லாத உலகத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கண்டதே காட்சி கொண்டதே கோலம். எப்படி வேணாலும் வாழலாம், எது வேணாலும் செய்யலாம், எது சரி எது தவறு யாருக்கும் தெரியுதில்லை. எது செஞ்சாலும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த பூமியில். ஆனால் அந்த மாதிரி இடங்களில் நீங்களும் நான் என்னவா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உப்பை போல் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும், மற்றவங்களை பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறீங்க. குடிக்கிறோன்ட்டு சொல்லுங்க, குடிக்காதுடா. என்னம்மா சொன்னீங்க?
இல்லை அவன் அது ஒரு நாள் நான் இந்த பிள்ளைங்களோட அங்கே ஒரு ஆள் போனேன். ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கான், ரோட்டுக்கு பக்கத்தில் தண்ணி அடிச்சுட்டு படுத்து கிடக்குறான். நான் ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் இன்னொரு நாளைக்கு. அவர் பேர் வேறு சந்தோஷன்றார். அவர் ரைட் போது எடுத்துகிட்டு அவர் என்ன செஞ்சேன், அவர் எந்திரிச்ச உடனே கேட்டேன், என்னையா ஊரில் இருந்து இந்த இடத்துல தண்ணி அடிச்சு படுக்கிறது தான் வந்தியா அப்படின்னு. உனக்கு உன் மனைவி பிள்ளைகள்லாம் என்ன நினைப்பாங்க இப்படி பார்த்தா? இல்லை சார் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் சார். நான் இந்த வெக்கப்படுற பிரச்சனையெல்லாம் கிடையாது, நான் நேரடியாக சொல்லிடுவேன். அப்படியே தண்ணி அடிக்கணும், ஊரில் போய் தண்ணி அடிக்கணும், இங்கே இப்படி பண்ணாத போடா அப்படின்னு சொல்லி திட்டுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக இன்றைக்கி குடிக்கிறது மட்டும் சொல்லலை, குடிக்கிறது ஒரு சும்மா ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க மக்கள்னு கேட்டிங்கன்னா, எப்படி வேணாலும் பண்ணி மாதிரி வாழ்கிறாங்க. ஒழுக்கம் இல்லாத உலகத்தில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஒழுக்க கெட்ட உலகத்தில் விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் கெட்டு போகணும்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக கெட்டு போகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. கெட்டதெல்லாம் உங்களை தேடி வீட்டுக்கு வந்துடும். உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வேகமாக வந்து தண்ணி ஊற்றி விடுவான், வாடா குடிடா, சிகரெட் பரவாயில்ல குடிடா, சிகரெட் குடிடா, தப்பே கிடையாது. அதே போல் பல காரியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கெடுறது ரொம்ப சுலபம். ஆனால் நல்லவனாக இந்த பூமியில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொன்று நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. உங்களை அன்பு செலுத்துகிறவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட. ஆனால் இங்கே நிறையா பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. எனவே நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் எதை காமிக்குதுன்னு கேட்டால், பாவம் நிறைஞ்ச உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகம் என்ன செஞ்சிருக்கு, கடவுள் அற்ற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இடங்களில் நீங்களும் நான் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நேர்மையானவங்களாக வாழணும். எப்படி வாழணும்? அப்படி நம்ம நடத்த இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அடுத்தவங்களோட எப்படி நடக்கணும், நம்ம மற்றவங்களோட பியோர் சுத்தமாக இருக்கணும். அது மாத்திரம் கிடையாது, கம்பேஷன் டு அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம இரக்கம் பாராட்டணும். எப்படி பாட்டணும், இரக்கம்னா என்ன, கம்பேஷனாக மனதுருகணும்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. எனவே நானும் நீங்கள் என்ன செய்யணும், the world decays morally but God uses his people to preserve righteousness. அப்படின்னா என்னது, இந்த உலகத்தில் ஒழுக்கம் கேட்டு இந்த மக்கள் வாழ்கிற இடங்களில் நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கணும், ஆண்டவருடைய நீதியை பாதுகாக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய நேர்மை. இன்னைக்கு கூட வேத வாசிச்சிங்க, அதில் இருக்குது நீதி நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. ஆண்டவர் நீதிபரராக இருக்கிறார், ஆண்டோட பிள்ளைகள் நீதிமான்களாக இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, மற்ற இடங்களை எல்லாரும் எது வேணாலும் செய்யலாம், ஆனால் நான் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறதுனால என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். நான் சின்ன வயசு பிள்ளையாக இருக்கும்போது 13-14 வயசை விட்டு நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன்னு நான் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ என்னோட இருக்கிறப்ப நான் கொஞ்சம் விளையாட்டு, நான் படித்து முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, பட் மக்களோடு இருக்கிறேன். எல்லோரும் கெட்ட பிள்ளைங்க, கெட்டது காரியம், தண்ணி அடிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. நல்ல வேளை ஆண்டோட பிள்ளையாக இருந்ததுனால அதுக்கெல்லாம் நான் போகாமல் கடவுள் பாதுகாத்துட்டார். மறந்துடக்கூடாது, இந்த மனசில் டொக்கில் வச்சுக்கணும், நான் ஆண்டோட பிள்ளை. ஒரு உப்பை ஆண்டவர் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். உப்புக்கு ஒரு பண்பு இருக்குது, என்ன தெரியுங்களா? என்னம்மா சொன்னீங்க? துவர்ப்பு இருக்குது. உப்பை எதோடு சேர்த்து போட்டு வைக்க முடியாது. உப்பை அரிசி பயன்படுத்திக்கலாம், உப்பும் சீனியும் போட முடியுமா? உப்பும் பருப்பும் ஒன்றா வச்சுக்கலாமா? என்னென்ன சேர்த்து வைக்க முடியும்? உப்பு தனியாக எதுவும் சேர்க்க முடியுமா? ஆண்டவருடைய பிள்ளையாக தான் இருப்பான். 100 பேர் பார்த்துங்க, 200 கிலோ அரிசி இருக்கும், 1 கிலோ பருப்பு இருக்கும், 1 கிலோ உப்பு இருக்கும், சேர்த்து வைக்க முடியாது. கொஞ்சம் உப்பாக இருந்தாலும் அதை தனியாக வச்சா தான் அதுக்கு மதிப்பு. எப்போ மிக்ஸ் பண்ணிட்டோமோ அது போச்சு. ஆக உலகத்தில் இந்த கடவுளோட பிள்ளையாக இருக்கிறவன் ஒருத்தன் இருப்பான், 2 பேர் இருப்பான், 3 பேர் இருப்பான், 5 பேர் இருப்பான். அவன் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் தான் இருப்பான். சில வேலைகளை பார்த்தாலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அவன் ரொம்ப முக்கியமானவனாக இருக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவன் அங்கே வச்சிருக்கிறார். எதை போல்? ஒரு உப்பை போல் வச்சிருக்கிறார். அவனுடைய வேலை ஆண்டோடைய நீதியை பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான காரியம், இப்போ முதலே நம்ம சொன்னோம், உப்பு என்ன போடுது? உப்பு சுவை உருவாக்குது. என்ன செய்யுதுமா? உப்பு இல்லாத பண்ணும் குப்பையில்ன்ற போல். அப்போ எந்த உணவில் போதுமானது போடும் பொழுது அது சுவையுள்ளதாக இருக்கிறது போல் ஒரு கடவுளோட பிள்ளை என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஃபுட் டேஸ்ட் பண்ணுறவனாக இருக்க, ஃபுட் மேக்கர் என்ன செய்கிறான், டேஸ்ட் மேக்கராக இருக்கிறான். அவன் உள்ளது என்ன செய்கிறான், கிறிஸ்டியன் ஓல்டே ஷுட் பிரிங்
ஜாய், கிரேஸ், ஹோப் இன் டு த வேர்ல்ட். இந்த உலகத்தில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஆண்டோட மகனாக இருக்கிறீங்களோ, மகளாக இருக்கிறீங்களோ, நீங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷம் ஏற்படணும், ஆண்டோட கிருபை வரணும், நம்பிக்கை வரணும். இந்த உலகத்தில் மக்கள் என்ன செய்யணும்னு தெரியல, எங்கே போகணும்னு தெரியல, எது சரின்னு தெரியல, எது தப்புன்னு தெரியல. ஒரு சில நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வழி நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. அவங்கள நீங்களும் நானும் தான் என்ன செய்ய முடியும்? அவங்க வாழ்க்கையில் நல்ல என்ன செய்ய சுவையை உருவாக்க முடியும். நிறையா உதாரணம் நான் சொல்ல முடியும். இன்றைக்கி யார் வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அவங்க ஏசாமி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும், கிருபை வந்துடும், நம்பிக்கை வந்துடும், கெட்ட பழக்கிலேருந்து விடுதலை வந்துடுவாங்க, விட்டுப்பட்டுருவாங்க. ஒரு சகோதரன் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தம்பி ஊருக்காரு, பேர் என்னென்ன பாஸ்டின்னு ஒரு ஐயா இருந்தார் நம்ம சர்ச், அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க அண்ணனை பார்க்கும்போது சொல்கிறார், அங்கன்னு சொல்கிறார், அவங்க அண்ணனை அவங்க அண்ணன் பேர் சார்ல்ஸ். அவன் நாசமாக போவேன் சார் அப்படி இப்படின்னு திட்டுறாரு அவங்க மகன் தம்பியை பார்த்து. ஏன்னா அவர் அப்படி தான் இருந்திருக்கிறார். என்ன பண்ணியிருந்துருக்காரு? ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிட்டு படுத்து தூங்குறது, எல்லாம் இழந்து போயிடுறது. அத்தனைக்கு 4 பிள்ளைங்க பட்டுக்கோட்டையில். நான் புத போயிருக்கிறேன் அவங்க வீட்டுக்கு. பார்த்தா குடிசை வீடு, ஒன்றுமே இல்லை. சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாரு, வாங்கி தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் கிடக்கிறது, எல்லாம் காணா போயிடுது. அவங்க அண்ணன் அவர் திட்டுறாரு. அப்புறம் அவர் ஒரு முறை நான் இருந்த சர்ச், நான் சென்னை தேக்கால ஒரு சபை இருந்துச்சு, நான் அப்போ தான் அங்கே தான் இருந்தேன். வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு ஓடுறாரு, குடுன்னு ஓடுறாரு. நான் எட்டி பார்த்தேன். நான் உடனே எல்லாம் பிரதர் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றேன், வரமாட்டுறாரு, ஓடி போடுறாரு. அப்புறம் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் போகவே இல்லை. எப்போ எடுத்தாலும் வந்துடுவார். புதன்கிழமை வருவார், எப்போ வேணாலும் வந்து வீட்டில் இருப்பார், மாதிரி வீடு மாதிரி வந்துடுவார். ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். இன்றைக்கி அவர் இருந்த நிலைக்கும் இன்றைக்கி இருக்கிற நிலையும் நல்லாவே இருக்கிறாரு. இப்போ கூட பேசுவேன்னு வச்சுட்டுருங்க, நல்ல வசதியாக இருக்கிறாருன்னு வச்சுருக்கோம். ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல வந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து ஆண்டவரோட வாழ்க்கையில் வந்த பிறகு அவரோட வாழ்க்கை தலைகீழ மாறிடுச்சு. இன்றைக்கி அவங்க அண்ணன் இப்படி இருக்கிறாரு, இவர் இப்படி போயிட்டார். எப்படி போயிட்டார்? எந்த அண்ணன்? அன்றைக்கி அவர் அண்ணன் டிரைவர், ஆக்சுவலாக நிறைய திறமசாலி அந்த ஐயா. ஆனால் இன்றைக்கி இந்த ஐயா எப்படி இருக்கார்? இப்படி இருக்கிறாரு. இந்த ஆள் அல்லுலியா டிரான்ஸ்போர்ட்னு லாரி வச்சுக்கிட்டு எதோ வச்சுட்டு தெரிகிறாரு அவங்க ஊரில். அது போகட்டும், பணம் இல்லை, வாழ்க்கையை தலைகீழ மாற்றிட்டார் ஆண்டவர். ஆக என்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளாக நாம் அவரோட வாழ்க்கையில் சுவையான இந்த அன்பான இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ, அவர் என்ன ஆகிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக இருந்த ஒரு லேபர், அவருக்கு இங்கே பெரிய வேலையெல்லாம் கிடையாது, அவர் டிரைவரும் கிடையாது, சும்மா ஒர்க் பண்ணிட்டு தான் வேலை பார்த்தாரு. 500 வெள்ளி தான் ஒரு மாதம் சம்பளம் இருந்துச்சு. எனக்கு தெரியும் அந்த கம்பெனியில். ஏன்னா அந்த காசை என்கிட்ட தான் கொண்டு வர ஜெபிக்க சொல்லுவார் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. நான் தான் ஜெபிச்சு அனுப்பி கொடுத்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தி காமிச்சிட்டார். ஏமாத்தலை, பொய் சொல்லலை, திருடலை, கொலை பண்ணலை, கொள்ளை அடிக்கலை. ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார். அவரோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவரோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவரோட வாழ்க்கையை படிப்படியாக ஆண்டவர் மாற்றிட்டார். இந்த சபையிலேயே இன்னும் சில உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். ஆண்டவரோட வாழ்க்கையை மாற்றிட்டார். ஆக நீங்களும் நானும் இந்த பாருங்கள், இந்த இயேசு கொண்டு போய் அவர்கள் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அவரோட ஆண்டவருக்குள்ள வழி நடத்த முயற்சி செய்தோம். அவரோட வாழ்க்கை மாறிச்சே இல்லையா? அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஆக இந்த உலகம் இப்படி சந்தோஷம் இல்லாத, கிருபை இல்லாத, நம்பிக்கை இல்லாத உலகத்தில் மக்கள் வாழுகிறாங்க. பிலீவர்ஸ் ஷுட் மேக் அதர்ஸ் see the beauty of Christ. ஆக இயேசு என்ற நபர் உள்ளத்தில் வரும்போது, இன்றைக்கி கூட நிறைய பேர் மனபாரத்தோடு வர்றீங்க, என்ன நடக்கும்னு தெரியலன்னு நினைக்கிறீங்க. அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த இயேசுவை மேலே உங்கள் பாரத்தை வைங்க, உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். ஐயா, உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாற ஆரம்பிக்கும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே வருவார். உங்கள் வாழ்க்கை சுவையுள்ளதாக மாறும், சந்தோஷம் நிறைஞ்சரமாகும். ஆண்டவர் கிருபை மாற ஆரம்பிக்கும். என்னோட பலத்தால் முடியாது, பணத்தால் முடியாது, பக்கம் எல்லாத்தையும் வாங்க முடியாது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். சில வேலை நினச்சி, ஒரு சகோதரர் எனக்கு நம்ம சபையில் இருந்தாங்க, அவர்கிட்ட நிறையா காசு இருந்துச்சு, ஆனால் கடவுளை முழுமையாக நம்பலை. அவங்க நினச்சாங்க காசு இருக்க எல்லாம் வாங்கிடலான்னு. அப்பப்போ சுற்றி வருவார், உலகம்லாம் சுற்றிட்டு வருவார், என்கிட்ட கையில் காசு இருக்குது. ஆனால் முடிவு நல்லா இல்லை. சிலர் சபையில் உட்காந்து கூட உண்மையாக இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது போயிட்டு போகுது. ஸோ இந்த உலக மக்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பார்க்கணும். ஆக நீங்களும் நான் மூணாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சால்ட் மட் ரிமைன் சால்ட்டினா என்னது? அந்த உப்பானது எப்படி இருக்கணும்? அந்த 13 மறுபடியும் வாசிங்கம்மா எனக்காக. 13 வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே. அப்போ ரொம்ப நாள் உப்பை பயன்படுத்தாமல் அப்படியே மூட்டையில் போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. பாருங்கம்மா,
உப்பு கொஞ்ச நாள் இருக்கு இல்லையாம்மா, உப்பை வச்சுருங்க வருஷக்கணக்கில் தொடாமல். என்ன ஆயிரும்? நீத்து போயிடும். அப்புறம் என்ன போயிடும்? உப்பு சத்து போயிடும். உப்பு சத்து போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வேறு எதுக்கும் பயன்பட முடியுமா? என்ன பண்ணுவாங்களா அந்த காலத்தில்? தரையில் கொட்டிடுவாங்க, நடக்கிற பாதையில் கொட்டிடுவாங்க. என்ன செய்வாங்க? எல்லோரும் மிதிச்சுட்டு போவாங்க. என்ன லாபம்? இன்றைக்கி நிறையா பேர் சபையில் எப்படி இருக்கிறாங்க? வருவாங்க, உட்காருவாங்க, எந்திரிச்சுவாங்க, போவாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. என்ன நடக்கும்? உங்களோட சத்து போயிடும், உங்கள் சாட்சி போயிடும், நீங்கள் சுவையாக இல்லை, நீங்கள் பாதுகாக்கலை. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசுசாமி இங்கே எச்சரிக்கிறார். என்ன செய்கிறாரு? இஃப் த சால்ட் லூசஸ் இட்ஸ் ஃப்ளேவர் இட் இஸ் குட் ஃபார் நத்திங். இந்த உலகத்தில் உப்பு தன்மை இழந்து போச்சுன்னா அதனால் எந்த லாபமும் இல்லையே. அதுபோல் when the believers compromise with the world, இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு உலகத்திலோட ஒத்தி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், they lose the spiritual influence. இந்த உலகத்தில் நல்ல சாட்சியாக இருக்க முடியாது. குடிக்கிறோன்னு குடிக்கிறது, வெடிக்கிறோன்னு வெடிக்கிறது, அவன் பண்ணுற மாதிரியே செஞ்சிட்ருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏசாமி புள்ள பேர் கேட்டால் பெரிய பேர் இருக்குது. ஆனால் கடவுள் வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்குது? நல்லா இல்லை. என்ன நடக்கும்? நீங்கள் சொன்ன அவனுக்கு கேட்பானா உங்கள் பேச்சை? பேருக்கு வேணால் இருக்கலாம். நான் பேர் அந்த சர்ச்சுக்கு போகிறேன், இன்னும் சொன்னான்னு சொல்லுவீங்க, ஐயா நான் நியூவில் பைபிள் பிரஸ்பிட்டரியன் சர்ச்சுக்கு போகிறேன், எங்கே போங்க, எங்கே வேணாலும் போங்க. ஆண்டவருடைய சாட்சியாக இல்லையே. உங்களால் யாருக்கும் லாபம் இல்லையே. உங்கள் வாழ்க்கை எல்லாரும் போல மற்றவங்க போல தானே வாழ்ந்துட்டுருக்கேன். ஒத்த வேஷம் தரிக்கிறீங்களே. காம்ப்ரமைசிங்னு சொன்னால் என்னன்னு கேட்டால், ஒத்தமாக எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே வாழ்வீங்கன்னா அதனால் உங்கள் ஆவிக்குரிய தன்மை இழந்துருவீங்க. எனவே நானும் நீங்கள் ஃபிஷர்மேன் மஸ்ட் மெயின்டைன் ஸ்பிரிச்சுவல் டிஸ்டிங்டிவ்னஸ். எனவே ஆவிக்குரிய தன்மையுடைய நான் ஆண்டோட மகனாக இருக்கிறதுனால எங்கே போனாலும் ஏசுசாமி பிள்ளை போல் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் அவங்க செய்கிற போல செய்யாதபடி ஆண்டவருக்கு பிரியமான மகனாக மகளாக வாழணும். உப்பு தன்மையாக இருக்கணுமா வேணாமாம்மா? என்னை உப்பை தானே இந்த பூமியில் வச்சுருக்கிறாரு. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, உப்பு எங்கேம்மா உப்பை வச்சுருக்காரு? எங்கே உப்பை வச்சுருக்காருன்னு சொல்லுது? உலகம்னா எங்கேப்பா? பூமினா யாருப்பா? இல்லை, இமயமலையில் போய் உக்காந்துக்கிட்டு, இமயமலையில் போய் என்னம்மா இமயமலையில் இருக்குல்ல, அந்த பனியில் போய் உட்காந்துட்டு ஆண்டவரே தோத்துறோம் ஆண்டவரே, நான் ஜீசஸ் பிள்ளையாக இருக்கிறேன், இது கதை ஓடுமா? உப்பு எங்கே வேணும்? உப்பு யாருக்கு வேணும்? மக்களுக்கு தானே வேணும். நான் இமயமலை போய் யாருக்கு இருக்க போகிறேன்? இந்த பூமியில் கடவுளை அறியாதவனுக்கு முன்னாடியும் அயோக்கியனுக்கு முன்னாடியும் கெட்டவனுக்கு முன்னாடி தான் நான் உப்பாக இருக்கணும். அதனால தான் பூமிக்கு உப்புன்னு சொல்லியிருக்குது. பூமினா மண்ணுக்கு இல்லை, பூமியில் உள்ள மக்களுக்கு. உங்களை போல் என்ன போல் அது சகத்துக்கெல்லாம் கிடையாது, மாடுக்கெல்லாம் கிடையாது, மனிதர்களுக்கு. புரியுதுங்களாம்மா? நீங்கள் உப்புன்னு ஒன்றா நான் பூமிக்கு உப்பாக இருக்கேன்ட்டு பூமிக்கு என்ன உப்பு பண்ண போகிறோம்? அதான் அதுவும் சொல்கிறாரு, மண்ணில் கொட்டிடுவாங்கன்னு சொல்கிறாங்க சரம்லாம் போன பிறகு. ஸோ இன்றைக்கி நீங்களும் நான் இதை செய்யணும் மனசில் வச்சுக்கணும். ரெண்டாவது அதுக்கு வந்துடுவோம். 14-15 இந்த வேத வசனம் மேலே போட்டிருக்கேன், வாசிப்போம் எல்லாரும். 14-15 வாசிக்கலாமா? நீங்கள் உலகத்துக்கு அழிச்சிருக்கு. நிறுத்தி வாசிக்கணும். நீங்கள் வைப்பார்கள், அப்பொழுது யாவருக்கும். புரியுது தானே? நல்லா புரியுது தானே? நீங்கள் என்ன இருக்கிறீங்களாம்மா? உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? அப்படி இருக்கிறது என்ன செய்யாதான்? மறைஞ்சிருக்குமா? மறையாதா? மறைந்திருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லைட் ரிவீல்ஸ் வாட் டார்க்னஸ் ஹைட்ஸ். ஆக வெளிச்சம் வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்து இந்த வீடு இருட்டாக இருக்குது, உடனே லைட் போட்ட உடனே எல்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். எது இந்த இருட்டால் மூடி கிடக்குதோ, ஒரு லைட்டு போட்ட உடனே என்ன செஞ்சிடும்? லைட்டு விசேஷமாக நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், சில எல்லாம் கிராமங்கள்லேருந்து வந்திருக்கிறோம், கரண்ட் அப்பப்போ வராது, இருட்டாகிடும், அப்படி கர்கும்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு லைட் பற்ற வச்சுட்டு வெளியே போகணுன்னா டார்ச் அடித்தோடனே எல்லாம் வழி தெரிய ஆரம்பிச்சிடும். அதே போல் வெளிச்சம் என்ன செய்யும்னு கேட்டுங்க, அந்த இருளில் இருக்கிறதுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்போது, அதே போல் நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோன்னு சரி வசனம் சொல்லுது, லைட் ரிவீல்ஸ் த ட்ரூத். ஆக உண்மையான வெளிச்சம் எதை காமிக்குதுன்னு கேட்டால், இந்த உலக மக்கள் என்ன இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எது சரி, எது தவறு, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியல. எப்படி வேணாலும் வாழலான்னு நினைக்கிறாங்க. ஏமாற்றி பொய் சொல்லி திருடு கொலை என்ன வேணாலும் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. இத்தனைக்கு சொந்த பிள்ளைங்களே, சொந்த அப்பா அம்மாவை கொண்டுடுறாங்க, சொந்த அப்பா அம்மாவை பிள்ளைங்களை கொண்டுடுறாங்க. அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு செத்து போயிடறான். எதுக்கு? காசு.
அவன் நினைக்கிறான் இந்த பூமியில் நான் நிரந்தரமாக இருக்க போகிறேன்னு நினைக்கிறான். ஆனால் யாருமே நிரந்தரம் கிடையாது இந்த பூமியில். ஆக இந்த உலகம் கொஞ்சம் காலங்கள் வாழ்கிறோம். ஆக எது சரி எது தவறுன்னு அவனுக்கு தெரியாமல் ஆவிக்குத்தன்மையில் இருக்கிறான். கிறிஸ்டியன் மஸ்ட் ரிஃப்ளெக்ட் த ட்ரூத் ஆஃப் த காஸ்பல். ஆக இந்த சுவிசேஷத்தின் பிள்ளைகளாக இயேசு ஆமியார் பிள்ளைகளாக இருக்கிறதுனால நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பேர் வெளிச்சம், அவரே ஒளி. அந்த ஒளியை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆக எல்லாருக்கும் அந்த ஒளியை கொடுப்பதற்காக நான் என்ன செய்யணுமா? இந்த வெளிச்சத்தை நான் பெற்றிருக்கேன் இல்லையா? எனக்கு எது சரின்னு தெரியும் இல்லையா? இல்லாதவங்களுக்கு சொல்லணுமா வேணாமா? செய்யணுமா? சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமா? அவங்களும் நானும் அவங்க இருட்டில் இருக்காங்க, வெளிச்சத்தை கொண்டு வரவே வேணாமா? வேணும் இல்லையா? அதுதான் இன்றைக்கி நீங்களும் ஆண்டவரை பற்றி சொல்லணும். அதுன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்லணும்னு கேட்டால், வார்த்தையின் மூலமாக, நம்முடைய பண்பின் மூலமாக, நம்முடைய செய்கையின் மூலமாக. எப்படிமா வேணும்? வார்த்தையாக பேசணும். ரெண்டாவது, நல்ல பண்புள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக வாழணும். அன்பாக மிருதுவாக பேசணும், கிருபையாக பேசணும், இரக்கத்தோடு பேசணும், அன்பாக அவங்கள வழி நடத்தணும், கஷ்டப்படும் போது உதவி செய்ய போகணும், அவங்கள விசாரிக்க போகணும். ஒரே ஒரு வேத பகுதி வாசிச்சிருமா? எடுங்க பார்க்கலாம் எனக்காக. மத்தேயு 25வது அதிகாரம். மத்தேயு 25 எடுத்துட்டிங்களா? 25வது அதிகாரம் 33லேருந்து 31லேருந்தே வாசிங்க. வேகமாக வாசிங்க. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்தவர் சகல பரிசுத்த தூதரோடும் வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து அவர் பிரித்து வலது பக்கத்திலும் போதும். இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன், இந்த பசங்க கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? ராஜாதி ராஜா இந்த பூமியில் வருவார். அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார். நம்ம தூதரோடு வரும்போது அவர் உட்கார்ந்த பிறகு என்ன செய்வார்? தம்முடைய ஜனங்களை கூப்பிடுவாராம். தன் ஜனங்களை கூப்பிடும்போது 2 மக்களாக பிரிப்பார். ஒன்று வெள்ளாடு, ஒன்று செம்மறியாடு, இன்னொரு வெள்ளாடு. செம்மறியாடு ஒரு வலது பக்கத்தில், வெள்ளாடு எந்திருக்கும் இடது பக்கத்தில் நிற்கும். சரியா? இப்போ யார் அந்த வெள்ளாடு, யார் அந்த செம்மறியாடுன்னு பார்த்துருவோம். வாசிங்க தம்பி. அப்போது ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். போதும். உடனே என்ன சொல்கிறார்? வலது பக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து, வாங்க 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 வாங்க, உங்களுக்கு நான் என்ன வச்சுருக்கிறேன்? உங்களுக்காக வச்சுருக்கிறேன். என்ன இருக்குது? ராஜ்யத்தை உங்களுக்கு ராஜ்யம் வச்சுருக்கிறேன். ராஜ்யம்னா என்னப்பா? உங்களுக்குன்னு ஒரு நாடு வச்சுருக்கிறேன். அந்த நாட்டை நீங்கள் என்ன செய்யுங்க? சுதந்திரிச்சுக்கொள்ளுங்க, எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. ஐயா, நான் தாகமாக வந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் வெளியிலேருந்து அந்நியனாக இருந்தேன், உங்கள் வீட்டில் எனக்கு இடம் கொடுத்தீங்க. ஐயா, நான் துணி இல்லாமல் வந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதிப்பட்டு இருந்தேன், என்னை விசாரிச்சிங்க. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. அப்போது நீதிமான்கள் அவர்களை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் எப்போதையா இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அவங்க கேட்பான், எப்போயா நான் உங்களை என்ன பார்த்தோம்? நிர்வாணியாக பார்த்தோம். எப்போயா எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க? எப்போங்க நாங்கள் சாப்பாடு போட்டோம்? எப்போங்க உங்கள் காயத்தை கட்டணும் அப்படின்னு அவர் கேட்பார். கேட்கும்போது 40வது வசனம் வாங்கிங்கம்மா. அதற்கு ராஜா மிகவும் கவனமாக கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. 40வது வசனம். மிகவும் சிறியவராகிய என் சகோதரர் இவர்களில் ஒருவனுக்கு நீ எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று என்பார். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க இவங்க எல்லாரும்? ஒரு பக்கம் வலது பக்கத்தில் செம்மறியாடு கூட்டம் நிற்குது. அவங்க என்ன பண்ணினாங்கன்னு கேட்டால், பசியாக இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, துணி இல்லாதவனுக்கு துணி கொடுத்தாங்க, தாகமாக இருந்தவனுக்கு தாகத்துக்கு என்ன தண்ணி கொடுத்தாங்க. ஒருத்தனுக்கு என்ன இல்லை, அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு வியாதி இருக்கவனா விசாரித்தாங்க. சிறைச்சாலை இருந்தவனை போய் சந்தித்து பேசினாங்க. இங்கே நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னாப்பா,
இங்கே இயேசுவை பற்றிலாம் சொல்லலை. அவங்க யாரை பற்றி சொல்லலை? இயேசு சாமி உள்ளே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்க கஷ்டத்தில் சும்மா இருக்க மாட்டீங்க. கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களே யாராச்சும்? ஆண்டோட அன்பு இருக்கு இல்லையா நமக்குள்ளே? கொஞ்சம் முன்னாடி நம்ம பாட்டு போனோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். இதெல்லாம் பொய் தானே? நிறைய நேரங்கள் இப்படித்தான் நம்ம பாட்டு மட்டும் பாடுறது, ஆனால் ஒருத்தர் கூட ஒன்றும் செய்கிறதில்ல. ஒருத்தருக்கும் ஒன்றுமே. நீங்கள் இனிமே இந்த வாரத்தில் யாராச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு, கஷ்டப்படுற ஒருத்தருக்காச்சும் போய் என்ன செய்யணும்? ஒரு சின்ன உதவியாச்சும் செஞ்சுட்டு வரணும். ஸ்கவுட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்கவுட்டு கைடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும். என்சிசின்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் ஸ்கவுட்டில் இருந்திருக்கேன். ஸ்கவுட்டில் ஸ்கார்ப்புன்னு ஒன்று கட்டுவாங்க. இப்போ தைய மாதிரி ஒன்று கட்டுவாங்க. இந்த சகோதரி கட்டியிருக்காங்களே, இந்த ஸ்கார்ப் ஒன்று கட்டுவாங்க. ஸ்கார்ப் கட்டிட்டு கீழே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு இது போட்டுட்டு ஒரு சின்ன முடிச்சு போடுவாங்க. அந்த முடிச்சு அவங்களுக்கு போட சொல்லுவோம். எல்லாருமே முடிச்சு போடணும். எல்லா ஸ்கவுட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் போடணும். காலையில் எந்திரிச்சு அந்த ஸ்கார்ப் கட்டிட்டு அந்த டை கட்டின பிறகு அந்த முடிச்சு போட்டுட்டு, முடிச்சு என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு என்ன செஞ்சுருக்கணும்? நல்லது செஞ்ச பிறகு தான் அந்த முடிச்சை அவுத்து விடணும். என்ன அவுத்து விடணும்? இந்த டை. இப்போல்லாம் நீ ஸ்கார்ப் கட்டுறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்கார்ப் கட்டினவங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காச்சும் நல்லது செய்யணும். ஒருத்தருக்காச்சும் என்ன செய்யணுமா? எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் நல்லது செய்யணும். கடவுள் நமக்கு நிறையா செஞ்சுருக்கிறார். நம்மளை ஒன்றும் என்ன கஷ்டப்பட வைக்கல. நம்மளோட கஷ்டப்படுறவங்க நிறையா இருக்கிறாங்க. இந்த சிங்கப்பூர்லேயும் இருக்கிறாங்க. இங்கே பிளாக்ல ரெண்டல் ஃப்ளாட்ஸ்லாம் இருக்குது, நிறையா இடம் இருக்குது. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள்ட்ட உங்களுக்கு தங்க வெளியெலாம் கேட்கல யாருமே. அன்பாக பேசணும். இங்கே நிறைய வயசானவங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தனியாக இருக்கிறாங்க. யாருமே கேட்க மாட்டாங்க, ஃபோன் கூட அடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க நிறையா பேர் இங்கே இருக்கிறாங்க, கஷ்டப்படுற பிள்ளைங்க. அவங்கள யாரும் விசாரிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆக பாருங்களேன், நான் தனியாக இருக்கும்போது யாராச்சும் என்கிட்ட வந்து பேசினா எவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு பசியாக இருக்கும்போது யாராச்சும் தம்பி தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டால், அல்ல ஒரு காப்பி வாங்கி கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ ஆண்டோட பிள்ளைகளாக நாம் இந்த சாயங்கால வேலையில் என் வார்த்தை இனிமையானதாக இருக்கணும். என்னோடய பண்பு ஆண்டோட பிள்ளையின் அன்பாக இருக்க வேண்டும். என்னுடைய செய்கை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம். ஒரு டீ வாங்கி கொடுக்கலாமா இல்லையா? டீ வாங்கிட்டு எவ்வளோ காசு போகுது? $1 தானே. சரி, $1.50 போதும். முடியுமா முடியாதா? ஒரு சின்ன உதவி செய்கிற கஷ்டமா? ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு ஆளுக்காச்சும் உதவி செய்யணும், ஒருத்தரும். இன்னொரு கூத்து இருக்குது, நான் தெரிஞ்சவனுக்கே தெரிஞ்சவனுக்கு தான் எல்லாம் வாங்கி கொடுப்பானே. தெரிஞ்சவனுக்கு வாங்கி கொடுத்தா லாபமா? இந்த வசனம் சொல்லுது 40, 25, 40 மறுபடியும் வாசிங்கப்பா. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்துகிறீர்களோ, இப்படி இந்த உலகத்தில் தரம் குறைவாக இருக்கிற ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் செய்வீங்கன்னா அது யாருக்கு செய்கிறீங்களா? அவங்க யாரா? அவருக்கு ஆண்டவர் சொல்கிறார், இவங்க என்னுடைய சகோதரன் சொல்கிறார். இந்த மிகவும் சிறியவனான என் சகோதரனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கு. பைபிளில் வசனம் சொல்லுது, ஏழைக்கு கடன் கொடுக்குறவன் யார் கடன் கொடுக்குறானா? கர்த்தருக்கு. கர்த்தர் என்ன செய்வாராம்? ரெட்டன் தானே கொடுப்பாராம். எத்தனை கொடுப்பாராம்? ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த பூமியில் ஆண்டோட மகனாக மகளாக இருக்கிறோன்னு சொன்னால், ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியம் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறது. ஆண்டவர் வெளிச்சம் எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த வெளிச்சத்தை என் வார்த்தையினால், என் வாழ்க்கையினால், என்னுடைய செய்கையினால் என்ன செய்யணும்? நானும் நீங்களும் காமிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். எனவே பீப்புள் ஷுட் see Christ through our lives. ஆக இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறதை விட்டுடுங்க. முதல்ல ஆண்டவர் வாழ்ந்து காமிக்க முயற்சி செய்யுங்க. சில வேளை இயேசுன்னு சொல்கிறதுல ஒரு லாபமும் கிடையாது. இயேசு சொஞ்ச பாரி வாழணும், இயேசுவை போல நேசிக்கணும், இயேசுவை போல எல்லாருக்கும் நல்லது செய்வதற்கு தான் உங்களை ஆண்டோட பிள்ளையா மாற்றி இருக்கிறார். ஆக மற்றவங்களை கடவுளுக்குள்ள கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், தங்க வலி கொடுக்கறது இல்லை. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கணும். அது மாத்திரம் லெஸ் மஸ்ட் நாட் பி ஹிடன். ஆக இந்த வெளிச்சம் என்ன பாருங்களேன், என்ன செய்யக்கூடாது? வசனம் 14 வாசிங்கம்மா. எனக்கு 5:14, மத்திய 5:14 வாசிங்க. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மறைந்திருக்க மாட்டாது. 15,
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டால், விளக்கை கொளுத்தி ஒரு பெரிய மரக்கால்னா ஒரு பெரிய கூடை போட்டு மூடிட்டா என்னம்மா பிரயோஜனம்? என்னம்மா அணையாது, கொஞ்ச நேரத்துக்கு எரியும். யாருக்கு வெளிச்சம், யாருக்கு லாபம்? இப்போ ஏசாமி உங்களெல்லாம் வாங்கப்பா என் பிள்ளையா மாற்றிட்டேன், உங்களுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுத்துறேன்னு சொல்லி வெளிச்சம் எப்படி செய்யுதுன்னா 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் பிரகாசிக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பிளிக்குன்னு எரியுது. வெளியில் போனால் அமைஞ்சு போகுது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 1.5 மணி நேரம் டமுக்கு டப்பான்னு பாட்டு பாடிட்டு தோத்துறோம் அல்லையா போட்டுட்டு வெளியில் போனால் அணிஞ்சு போட்டுச்சுச்சே. இதான் சொல்கிறாரு, நீ வீட்டுக்குள்ளேயே லைட் போட்டுட்ருக்கீங்க. எங்கே போடுறீங்க லைட்டு? அதுவும் சர்ச்சுக்குள்ளே மட்டும்தான் பிரகாசிக்குது. அது மொத்தம் 20 லைட்டும் 50 லைட்டும் 50 60 லைட்டும் உட்காருது ஒரே லைட்டு. பார்த்தீங்களா? இங்கேயே வெளிச்சத்துக்கு வெளிச்சம் தேவை இருக்கா? வெளிச்சம் எங்கே இருக்குன்னு சொல்லுது வசனம். எங்கே வெளிச்சமாக இருக்கீங்களா? 15 மறுபடியும் 14 வாசிப்போம். இல்லை 14 மறுபடியும் வாசிங்க. எங்கே வெளிச்சம் நீங்கள்? அப்படின்னா என்னம்மா அர்த்தம்? உலகம்னா என்னம்மா அர்த்தம்? அது யாரும்மா அந்த உலகம்? என்னம்மா மனுஷன் தானே. செடி கொடி மரம் நாய் பூனை. இந்த உலகம் என்பது மனிதர்களை குறிக்குது. பூமினாலும் மனிதர்களுக்கு தான் உப்பாக இருக்கணும், மனிதனுக்கு தான் வெளிச்சமாக இருக்கணும். ஆக இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் நாய் வளர்க்குற பழக்கம் இருக்குது. தயவுசெய்து நல்லா வளர்க்குறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. நாய் எத்தனை வேணாலும் நாயை வளர்த்துக்கங்க, நல்லது. சில பேருக்கு நாயை கூட்டிக்கிட்டே லோன்னு நேற்று ஒருத்தனை பார்த்தா நாயை தள்ளிக்கிட்டே இவன் தள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறான். நாயை வேறு ப்ராமில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். எனக்கு ஜோக் வேறு, இதுக்கு இந்த நாய்க்கு ஏன்டா நீ ஓடுறேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். நான் என் ஒய்ஃபை பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் செய்கிறான். அவன் நாய்க்கு 500 வெள்ளி செலவு பண்ணுறான், மற்றவனுக்கு ஒன்று கூட பண்ண மாட்டான். நாயை குளிப்பாட்டுறான், நகம் வெட்டுறான், பல்லு விளக்குறான், என்னென்னமோ பண்ணுறான். சரி வில்லு செஞ்சுட்டு போ, எனக்கு அது பிரச்சனை இல்லை, நாயும் வச்சுக்கோ, மற்றவனுக்கு கஷ்டப்படுறவங்க சொல்லலாம்ல. இன்றைக்கி நிறையா கடவுளுடைய பிள்ளைங்க வெளிச்சம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மரக்காலில் மூடி வச்ச மாதிரி அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு தான் வெளிச்சமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் மக்களுக்கு தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. பல வேலைகளில் வெளிச்சம் யாருக்கும் இந்த உலகத்தில் தெரியல. ஆனால் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்னா, ஜீசஸ் சே நோ லைட் லேம்ப் ஷுட் ஹைட் இட்ஸ் என்ன செய்யக்கூடாது? நோ லைட் லேம்ப் அண்ட் ஹைட்ஸ் இட். அது யார் என்ன செய்யக்கூடாது? நம்ம மூடி வைக்கக்கூடாது. ஃபிஷர்மேன் கேனாட் கேட்ச் ஃபிஷ் இஃப் இட்ஸ் ஹைட்ஸ் திஸ் நெட். ஆக மீனை பிடிக்கிறவன் மீன் வலையை தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கல ஒழிச்சு வச்சானா அவன் மீன் பிடிக்க முடியாது. அதை போலவே லைக்வைஸ் பிலீவர்ஸ் கேனாட் இன்ஃப்ளூயன்ஸ் த வேர்ல்ட் இஃப் தே ஹைட் தேர் ஃபெய்த். ஆக வெளிச்சம் என்பது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட விசுவாசம். உங்களுக்கு ஆண்டோட அன்பு இருக்குது, ஆண்டோட விசுவாசம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் யாருக்கும் இயேசுவை பற்றி சொல்ல விருப்பம் கிடையாது. ஆண்டோட பிள்ளையை நீங்கள் காமிக்கலைன்னு சொன்னால் அவங்க வெளிச்சம் என்ன செய்யலை? பிரகாசிக்கலை. சர்ச்சுக்கு வருவாங்க, பாட்டு பாடுவாங்க, வெளியில் போனால் அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க பேரே சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் நான் வெக்கம். அது எப்படி? So many Christians today hide their faith at work, in school, in society, but Jesus calls us to shine boldly. ஆக நான் எங்கே போனாலும் ஆண்டோட மகனாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பல வேலைகளை சொல்லுவேன். கடவுளை அறியாத மற்ற மார்க்கத்தினர் அவங்க மார்க்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு எந்த பக்கமும் வெக்கமும் கிடையாது. பார்த்துருக்கீங்களா? மற்ற மார்க்கத்துக்கு பாருங்கள், தங்களோட உடையிலேயே, தங்களோட தோரணையிலேயே அவங்க வெளியில் போகும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். தெரியுமா? வீட்டில் பாஸ் பண்ணும்போது, நான் இங்கே நிறைய வீடு போவேன்ல, வீட்டை விட்டு வெளியில் க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போதும், இந்த சகோதரர் என்ன வீடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சில வீட்டில் பார்த்தோன்னா அவ்வளோ என்னென்னமோ வச்சுருக்குறாங்க, வெளியிலேருந்தே பார்த்துடலாம். நம்ம ஆள் என்னன்னு கேட்டால் பைபிள் தூக்கிட்டு வர கூட வெக்கம். இப்போ என்னாச்சு? பைபிள் தூக்கக்கூட வெக்கம். எப்படி நம்ம வெளிச்சமாக இருக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள்? அதாவது கடவுள் பிள்ளை நாம், பைபிள் வந்து உதாரணம் தான் நான் சொல்கிறேன். ஆக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்காரு, ஆண்டவர் உங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்காரு, ஆண்டவருடைய சாட்சியாக வச்சுருக்கிறார். எனவே நீங்களும் நல்ல தைரியமாக இருக்கணும். வாங்க, நேரமாக போயிட்டுருக்கு. 16வது வசனத்துக்காக வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம். Fishermen glorified God through good works
எப்படி நம்ம பண்ணணும்னு கேட்டால் முதல்ல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பார்த்தது என்னன்னு பார்த்தேன்னு கேட்டால், ஃபிஷர்மென்ஸ் லைஃப் லிவ்ஸ் ஆஸ் அ சால்ட் ஆன் தி எர்த். இந்த உலகத்தில் உப்பு போல வாழ்கிறான். ஃபிஷர்மென் ஷைன் ஆஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஆக இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக வாழ்கிற மக்கள் வெளிச்சமாக இருக்கிறான். மூணாவது முக்கியமான காரியம் அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியம். எங்கெல்லாம் இன்னொருத்தங்க கஷ்டப்படுறாங்களோ, இன்னொரு மனபாரத்தில் இருக்கிறாங்களோ, துக்கத்தில் இருக்கிறாங்களோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைப்பேன், அவர்களை கடவுள் என்ன மூலமாக அவங்களுக்கு என்ன உதவி செய்வதற்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்குறார். அடுத்தவங்க கஷ்டம் என்பது எனக்கு கடவுள் கொடுத்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு வழி. இந்த மாதத்தில் நான் கடைசியில் எங்கே போகிறேன்னு கேட்டால் கல்கட்டா போகிறேன். கல்கட்டா போகும்போது 2 காரியத்தை பார்க்கணுன்னு இருக்கேன். ஒன்று வந்து மதர் தெரசா இருக்கிற இடத்துக்கு நான் போய் இருந்தாங்க இல்லையா, மதர் தெரசா லெப்பர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சொன்னாங்க பார்த்தாங்க இல்லையா, அங்கே இருக்கிற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு என் மனசில் எழுதி வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வில்லியம் கேரின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார், அந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஏன் நான் போகணும்? அந்த ஜனங்க எப்படி இருக்காங்க, கஷ்டப்படுற ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இன்றைக்கி மதர் தெரசா இல்லை, வில்லியம் கேரி இல்லை இந்த பூமியில். அவங்க வாழ்ந்த பொழுது சரியான வெளிச்சமாக வாழ்ந்தாங்க, அநேகருக்கு நன்மை செஞ்சாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல அவங்க பேர் மூலமாக நிறைய நன்மையான காரியங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நாளைக்கோ நாளை கழிச்சோ இந்த கொஞ்சம் காலிச்சு நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். இந்த பூமி என்னையும் உங்களே மறந்துடும். இன்னொன்று நான் சொல்லித்தரேன், உங்கள் பிள்ளைங்களும் பிள்ளைங்க 2 வருஷம் 3 நாளுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் எல்லோரும் மறந்துடுவாங்க. 3 வாட்டி 3ஆவது நாள் என்ன ஆஞ்சிரும், பேக் டு ஸ்கொயர் வந்துடுவாங்க. 3 ஜெனரேஷன் தான். உங்கள் தாத்தா பேர் கேட்டால், தாத்தாவுடைய தாத்தா பேர் கேட்டால் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. தெரியுமா உங்களுக்கு தாத்தாவுடைய தாத்தா என்ன பேர் தெரியுமா? அதே மாதிரி உங்கள் பேரன் கொல்லு பேரன் உங்களுக்கு இருந்தான்னா, பேரனோ பேத்தி இருந்தால் கேட்டிங்கன்னா யார் உங்கள் தாத்தானா, டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோலா அப்படின்றான். எல்லாம் உங்கள் பொண்ணு பொருளை மட்டும் எடுத்துக்குவானுங்க. உங்கள் திங்ஸ் எல்லாம் குப்பையில் போட்டுருவானுங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவான். சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கள, அதெல்லாம் குப்பையில் போட்டுருவான். ஐ டோன்ட் லைக் இட், வை ரப்பிஷ்ன்றான். ஆனால் ஒன்று இருக்குது, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் சாட்சியாக வாழ்ந்திருப்பீங்கன்னா, ஆண்டவர் நாம மகிமைக்காக வாழ்ந்திருப்பீங்கன்னா, நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து பேர் இருக்கு இல்லையா, பேர் நீங்கள் போனாலும், உங்கள் சர்டிஃபிகேட் போனாலும், உங்கள் எல்லா பொருளும் போனாலும் உங்கள் பேர் நிற்கும். அப்போ சொல்லுவான், எங்கள் தாத்தா தான் அவருன்னு சொல்லுவான். யாருன்னு சொல்லுவான் அவன்? உங்கள் நல்ல வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அது என்ன செய்யும்னு கேட்டால் நிறையா பேருக்கு நன்மை செய்யும். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க அதன் மூலமாக. அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். வேகமாக முடிச்சிருவோம். லெட் யுவர் லைட் ஷைன் பிஃபோர் அதர்ஸ். த கோல் ஆஃப் கிறிஸ்டியன் லிவிங் இஸ் நாட் செல்ஃப் க்ளோரி. ஜீசஸ் said that you may see your good work, they may see your good works and glorify our Father in heaven, your Father in heaven. ஆக நான் நல்லது செய்யும்போது அவங்க யாரை கனப்படுத்தினாங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். குட் ஒர்க்ஸ் இன்க்ளூட் கம்பேஷன் டு த நீடி. யார் கஷ்டப்படும் போது அவர்களுக்கு மனம் இறங்கி உதவி செய்வது. இன்டெகிரிட்டி அட் ஒர்க். உங்கள் வேலையில் நிறுத்தி என்ன செய்யணும், ஒழுங்காக வேலை பார்க்குறது. லவ் டுவர்ட்ஸ் எனிமீஸ், ஈவன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்களே நேசிக்கிறது. சர்வீஸ் டு அதர்ஸ், எல்லாருக்கும் உதவி செய்கிறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. when the people see such life, they are drawn to God. ஆக நீங்கள் இந்த உலகத்தோட மக்களாக வாழாதபடி ஆண்டோட மகளாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இரக்கம் பாராட்டுறீங்க, உண்மையாக வேலை பார்க்குறீங்க, எல்லாரையும் நேசிக்கிறீங்க, ஈவன் உங்களை எதிராளிகளை நேசிக்கிறீங்க, உங்களை எல்லாருக்கும் உங்களால் என்று மட்டும் உதவி செய்ய பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் என்ன செய்வாங்க? யாருடா இவர், ரொம்ப நல்லவராக இருக்காரு. அவங்கள பார்த்து உங்கள் மூலமாக என்ன செய்வாங்க? இந்த வெளிச்சம் என்ன செய்யும் பார்த்தீங்களா? சின்ன வயசில் பார்த்துருக்கீங்களா? என்னத்தை இழுத்துட்டு வரும்? பூச்சிலாம் வரும் பார்த்தீங்களா? ராத்திரி வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஜனங்க கூட வருவாங்க. உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும் பிறருக்கு முன்னாடி. ஏசாமி அதை தான் கற்றுக் கொடுத்தார். அதனால தான் ஏசாமி சொன்னார், evangelism is not only speaking the gospel but living the gospel. So what not going and shouting at the top of your voice, அல்லோ எல்லாரும் வாங்க வாங்கன்னு கேட்கறத விட, இன்றைக்கி நம்ம எல்லா கடவுளோட பிள்ளைகளும் நல்ல கடவுளோட பிள்ளையாக வாழ்ந்துட்டோன்னு சொன்னால் பிரசங்கம் பண்ண வேண்டியது இந்த இடமெல்லாம் காலி நிறைஞ்சு வழியும். எல்லாரும் வெளியில் மட்டும் என்ன சபையில் வந்து பாட்டு பாடுறோம், மியூசிக் வாசி, இதே காரியத்தை, இதே அன்பை, இதே காரியத்தை வெளியில் நான் வீட்டில் என் வேலை ஸ்தலத்தில் நான் இருக்கிற இடத்துல கடவுளோட பிள்ளையை நான் வாழ்ந்திருப்பேன்னு சொன்னால் நான் பிரசங்கம் பண்ண வேண்டாம், அவனே வந்து உட்காந்துருவான் உள்ளுக்குள்ளே.
இவன் இன்னும் நல்லவனாக இருக்கான்டா, இவெல்லாம் நல்லா செய்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் பல வேலைகளை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காதில் வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு இங்கனே எழுந்திரிச்சு வெளியில் போயிடுறோம். அப்புறம் பழையபடி கதை துறடின்னு அவனை போலே வாழ ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் அதை பிரியப்படுகிறதில்ல. அன்பான பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த சாயங்கால வேலையில் சொல்லுகிற காரியம், ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு தங்கம் கேட்கல, வெள்ளி கேட்கல, பொண்ணு கேட்கல, பொருள் கேட்கல. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் அவருக்கு இடத்தை கொடுங்க. அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஃப்ரம் திஸ் பேசேஜ் we learn that fishes of men must live pure life. சால்ட் எப்படி புதுசாக எப்படி இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். விசிபிள் லைஃப், லைட்னா என்னது, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வாழணும், ஒளிஞ்சு வாழக்கூடாது. காட் க்ளோரிஃபைங் லைஃப், குட் ஒர்க், எல்லாரும் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழணும். எவாஞ்சலிசம் பிகின்ஸ் வித் அ டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப். ஆக உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளைகள், உண்மையாக யார் எப்போ மக்கள் நம்மளை தேடி வரும் ஆண்டவர் வசனத்தை சொல்ல முடியும்னா, நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு முன்பாக மாதிரியானதாக மறுரூபமாக பார்த்துதான் இருக்கணும். எனவே நம்ம எல்லோரும் கண்ண மூடி ஜெபிக்க போகிறோம். ஒரு கதை சொல்லிட்டு நான் விட்டுறேன். அதாவது ராபர்ட் முரே மெக்சேனின்னு ஒரு ஊழியக்கார் 1800ஆவது ஆண்டில் வாழ்ந்தார். அவர் ரொம்ப பக்திமானாக இருந்திருக்கிறார் இந்த பூமியில். அவரை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், இறந்து போயிட்டார். அவரை சந்திக்கிறது அவர் இடத்துக்கு வந்தார். அப்போ அங்கே இருக்கிற கைடு என்ன பண்ணுறாரு, அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கும் போகிற முன்னாடி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சின்ன ஒரு அறைக்கு கொண்டு போகிறாரு. அந்த அவர் செய்த ஊழியத்தில் வல்லமை எங்கேருந்து வந்துச்சுன்னா அங்கே தான் வந்துச்சான். அவர் என்ன செய்கிறார், இந்த ப்ரேயர் ரூம், அவர் சின்ன ரூமில் ஒரு ப்ரே பண்ணுவார்ல ஊழியம் பண்ணுறதுக்கு, அந்த இடத்த போய் காமிக்கிறார். பல வேலைகளில் அந்த ராபர்ட் முரே மெக்சேனி என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டால், உட்காந்து ஜெபிச்சு அது ஊழியத்தை செய்திருக்கிறார். அதப்போ தான் கைட் சொல்கிறாரா, த கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த மினிஸ்ட்ரி வாஸ் நாட் ப்ரீச்சிங் பட் ஹோலி லிவிங், ஒலி லைஃப். அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சால், பெரிய பிரசங்கத்தினால அவர் ஃபேமஸ் ஆகலை, அவரோட பரிசுத்தமான வாழ்க்கையில். இன்றைக்கி கடவுளோட பிள்ளைகள் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை பிறருக்கு முன்னாடி நல்ல வெளிச்சமாக இருக்கணும், நல்ல உப்பாக இருக்கணும்னா என்னது, நம்முடைய வாழ்க்கையை பிறர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. This is the life Jesus calls to us. இப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் அழைக்கிறது. The world is watching us. இந்த உலகம் நம்மளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. If we live salt and light, if we live as a salt and light, இந்த உலகத்தில் நம்ம அப்பா வெளிச்சமாக வாழ்வோம்னு சொன்னால், God will use our lives to draw many people to Christ. நாம் உப்பாவும் வெளிச்சமாக இருக்கணும். நிறைய பேரை நான் என்ன செய்வேன்னா, என் மூலமாக தேவனை அழைத்து வருவார். ஆண்டவர் நாம மகிமைப்படுத்தப்படும். வாங்க கண்ணு மூடி ஜெபிப்போமா.